Good Good evening. evening. Good evening, Good teacher. evening, Miss. Good evening. Good evening, Bilal. எங்க கிளாஸ்ல யாரையுமே காணையில மிச்சாக சிவானுகா இருக்கிறீங்க, வியானிஷா இருக்கிறா, கார்த்திகேயன், அஸ்னி, எங்க மெட்டாகல காணையில. எங்க குரூப்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 16 பேருக்கிட்ட இருக்கிறான். எங்க மிச்சாக்கள்? Right. பிள்ளைகள் மிஸ் வந்து வார மாசத்துல இருந்து சம்டைம் மிஸ் வந்து இங்க எடுக்க மாட்டேன் பிள்ளைகள். ஐவிங்ல கிளாஸ் சரியா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மிஸ் வந்து கிளாஸ் எடுக்கணும் தெரியல பிள்ளைகள். மிஸ்கிட்ட பேசுற கிளாஸ் எதுவும் விரும்பினா நீங்க வரலாம். எனக்கு ஏர்லியா சொல்ல வரும் பிள்ளைகள். இல்லாட்டி மிஸ் வந்து வேற கிளாஸ்கள் போட இருக்கிறேன். யாருக்கும் கிளாஸ்கள் தேவையான்னு சொன்னா சொல்லுங்க, ஏர்லியா சொல்லுங்க, அப்பதான் மிஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். வார மாசத்துல இருந்து மிஸ் பிளான் பண்ணுறேன். மேபி உங்களை கிளாஸ் எடுக்க மாட்டேன். சாரோட கதைச்சிட்டு சார் உங்களுக்கு சொல்லுவாரா, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ரைட், ஓகே. 1 minute சொல்லு. ஓகே, போன கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம் பிள்ளைகள்? போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? போன கிளாஸ் 3ஆம் பாடத்துல எதுல விட்ட நாங்க? Development and posting tools. எது பார்த்தோம் நாங்க? கடைசியா இதை பத்தி பார்த்தோம். காமன் டூல்ஸ்கள் பார்த்தோம். என்ன அதுக்கப்புறம் பார்த்தோம் மிஸ். டெக்ஸ்ட் அதுக்கு ஃபார்மேட் பிறகு டூல்ஸும் ஹைலைட்மெண்ட் போஸ்டிங் டூல்ஸும் பார்த்தோம். ரைட், ஓகே. வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நடுக்கலாம் சொல்லுறதா மிஸ்ட கிளாஸ்ல எப்படி இருக்கணும்னு தெரியுது இல்லைன்னா? இது பார்த்து நாங்க என்ன விளங்கப்படுத்தினானே நான் உங்களுக்கு. இதுவும் பார்த்துட்டோம். அலைன்மெண்ட் பார்த்துனாங்களா? அலைன்மெண்ட் விளங்கப்படுத்தினானே நான். அலைன்மெண்ட் விளங்கப்படுத்தினாங்க. மிஸ் கீரையில அப்படித்தானே? கீறிட்டோம் மிஸ். அது கீறிட்டோமா? எழுதின பிறகு ரைட், ஓகே. அடுத்தது ஆவணத்தில் உள்ளிடத்தக்க பல்வேறு பொருட்கள், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ்கள். ரைட், என்னென்ன இருக்கு எங்கள்ட வேர்டுல, மிகவும் வேர்டுல என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சரியா? நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா மைக்ரோசாஃப்ட் என்ன வேர்ட், எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட். ஸோ இதுகள் காமன் ஆனது பிள்ளைகள். நீங்க அதை வந்து இப்ப இதை நீங்க பாக்குறோம்னு சொன்ன இந்த பிக்சர், ஷேப்ஸ், கிளிப் ஆர்ட், டெக்ஸ்ட் பாக்ஸ்,
வேர்ட் ஆர்ட் எல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுல பார்க்கலாம். சரியா? ரைட்டா? மைக்ரோசாஃப்ட் வேர்டுல பார்க்கலாம். சோ அதே மாதிரிக்கு எழுதி கொள்ளுங்க. இதே மாதிரிக்கா கீறி கொள்ளுங்க. மிஸ் நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் திஸ் ஒன். இன்சர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இன்சர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இன்சர்ட் அந்த பார்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? நான் சொல்லி தந்தேன் பார்ண்டா என்னன்றது. நான் ஹோம் பார், இன்சர்ட் பார், சோ அதை எழுதி கொள்ளுங்க. நான் விளங்கப்படுத்துறேன் பிறகு. ஓகேயா? Okay, miss.
ஸ்வஸ்திஜன் நீங்க குரூப்ல இல்லையா அப்பன்? வைஃபை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பன் விளங்கல? வைஃபை முடிஞ்சது மிஸ். ஆ நீங்க குரூப்ல இருக்கிறீங்க தானே? குரூப்ல மெசேஜ் போட்டு நான் தானே ஜாயின் பண்ணுவோம் இத்தனை மணிக்கண்டு. நீங்க குரூப்ல இல்லையோ? ஸ்வஸ்திஜன் இருக்கிறீங்க தானே? ரைட், எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டு பிள்ளைகள் தம்ஸ் அப் போடுங்க. வியானிஷா எழுதுறீங்களேம்மா? மிஸ். ரைட், ஓகே. ரைட், அஸ்னி ஃபினிஷ். ரைட், குட். குயிக்கா முடிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ப்ராக்டிக்கல் ஏமருக்க பார்த்துட்டு அடுத்து நாங்க
எங்களோட ஒர்க் புக்கே முருகா பார்த்து முடிக்கலாம் இன்னைக்கு. ரைட்? ஓகே ஓகே பிள்ளை. இதை நாங்க ஒருக்கா எங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எல்லாம் பார்க்க போறோம். சரியா? என்னென்ன டூல்ஸ் மிஸ் ஒருக்கா சொல்லுங்க, அதை காட்டு. ரைட் பிள்ளைகள். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் பார்ன்னு சொல்லி தந்தேன் உங்களுக்கு. ஹோம் பார், இன்சர்ட் பார், ட்ரோ பார், டிசைன் பார், லே அவுட் பார், இதெல்லாம் பார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரையுமே காணையில வீடியோவில். ஹம்சனும் கார்த்திகேயன் மட்டும்தான் இருக்கிறாங்க கிளாஸ்ல. மிச்சாக்களுங்க சிவானுகாவையும் காணையில, சுஷ்டி ஜனையும் காணையில. சிவானுகா இல்லையா? ரைட். சோ இதுதான் பிள்ளைகள் பார். இதுல நாங்க என்ன பார்க்க போறோம்? வியானிஷா சொல்லுங்க. இதுல என்ன நாங்க பார்க்க போறோம்? இன்சர்ட் பார்ண்டே தந்திருந்தாங்க. இன்சர்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்கள் என்னென்ன? ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னென்ன. இந்த இருக்கு பிக்சர், தெரியுதா? இன்சர்ட் பிக்சர் இந்த இருக்கு, தெரியுதா? இதுதான் பிக்சர். ரைட். இது டிவைஸ்ல இருந்தா நாங்க டிவைஸ் மீன்ஸ் எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிக்சர் ஒண்ணு போட போறோம்னு சொன்னா அந்த டிவைஸை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு எங்கேயாச்சும் போட்டோஸ் எங்க இருக்குதோ அந்த லொகேஷன் நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பிக்சர் உங்களுக்கு வரும். ரைட்? ஓகேயா? அது சரி, இன்சர்ட் பண்றது சரி. அடுத்தது இன்சர்ட்ல வேற என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, ஷேப்ஸ் இருக்கு. இந்த இருக்கு ஷேப்ஸ். எத்தனை விதமான ஷேப்ஸ் இருக்கு பிள்ளை. ரைட்? பாருங்க, கிளிக் பண்ணிட்டு உடனே கீறி பாத்தீங்கன்னா அந்த ஷேப்ஸ் இருக்கும். இந்த பாருங்க, ஒவ்வொரு ஷேப்ஸ் இருக்கு. இதுகளோட சம்பந்தப்பட்ட நான் கீரைக்குல பாருங்க பிள்ளைகள், கவனிங்க இருக்கா? சுவசிச்சு எழுதக்கூடாது. கவனிங்க, இங்க பாருங்க. மிஸ் வந்து கீரைக்குல இந்த பாருகள்ல ஒன்று நடக்கும், அதை கவனிக்கவான். என்ன நடக்குது கீரைக்குல மேலேயும் பாருங்க என்ன நடக்குது. கட்டிக்காது யாரு நான் சொல்லுங்க, என்ன நடந்தது? மிஸ் கீரைக்குல என்ன நடந்தது யாரும் கவனிச்சு இல்லப்ப. இன்சர்ட் பார் போறேன், ஷேப்ஸ் எடுக்கிறேன், அதுல ஒரு ஷேப் ஒன்று கீறேன். கீறி முடி கேக்கல ஏதோ நடக்குது. இங்க ஏதோ நடந்தது. என்ன நடந்தது யாராவது சொல்லுங்க அப்ப. அஸ்னி? டீச்சர் அந்த ஃபுல்லானது. ஓகே, அது ஃபுல் ஆகுறது. வேற என்ன நடக்குது இங்க பாருங்க. இன்சர்ட் போறேன், ஷேப்ஸ் போறேன், இந்த ஷேப் எடுக்கிறேன், இதை கீறேன். ஆனா மேல பாருங்க, மேல பாருங்க ஒண்ணு நடக்குது. இந்த பாருங்க, ஷேப் ஃபார்மேட் ஒரு பார் ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த பாருங்க, ஷேப் ஃபார்மேட் ஒரு பார் தெரியுதா? தெரியுதா? ரைட். போறங்க, முதல்ல இருந்து கீறேன் பாருங்க. ரைட். இப்ப பாருங்க எத்தனை பார் இருக்கு. இன்சர்ட்ல இருந்து அக்ரோபேட் பார் மட்டும்தான் இருக்கு. சரியா? இப்ப நான் இன்சர்ட்டுக்கு போறேன், ஷேப்ஸ் எடுக்கிறேன், ஷேப்ஸ கீறேன். ரைட். என்ன நடந்துச்சு? ஃபங்க்ஷன்
ஷேப் ஃபார்மேட் பாருங்க. ஃபார்மேட்ன்றது தானா கிரியேட் ஆகுது. அப்ப இது என்னது பிள்ளைகள்? இந்த ஷேப்போட சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறதுக்குரிய ஒரு பார். சரியா? ரைட். இப்ப வந்து எனக்கு இந்த ப்ளூ கலர் உள்ளுக்குள்ள ப்ளூவா இருக்குது, இது எனக்கு வேண்டாம் என்ன சொல்லி சொன்னா என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, ஷேப் ஃபில் இருக்கு. ஷேப் ஃபில் இதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, சும்மா பிடிச்சு பாருங்க, ஒவ்வொரு கலரு கொண்டு போய் பாருங்க, என்ன செய்யுது? கலர் மாறுது. கலர் மாறுது என்ன? இப்ப எனக்கு கலரே வேணாம்னு தானே சொன்னேன். அப்ப என்ன செய்யலாம்? இதா இருக்கு நோ ஃபில். நோ ஃபில்ல கொடுத்து கிளிக் பண்ணினீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற கலர் இல்லாம போயிடும். சரியா? அடுத்து இந்த பார்டரை வந்து கொஞ்சம் எனக்கு டார்க் பண்ணணும். சரியா? பார்டர் லைன் வந்து எனக்கு டார்க் வேணும். அவுட்லைன் இந்த பாருங்க, ஷேப் அவுட்லைன் இருக்கு. இந்த ஷேப் அவுட்லைனிங் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு பிள்ளைகள்? இந்த ஷேப் ஃபார்மேட்ன்றதுக்குள்ள தான் இருக்கேன்னா. ஸோ இந்த அவுட்லைனிங்க கிளிக் பண்றேன். இந்த வித் இருக்கு பாருங்க, வித். இந்த வித்துல போய் நான் பெருசா இங்க பாருங்க கிளிக் பண்றேன். எனக்கு தேவையான அளவை காட்டுறேன். எனக்கு வந்து பெருசு தான் வேணும். ஸோ கிளிக் பண்றேன். ரைட்? விளங்கிட்டா? இது வந்து இந்த ஷேப்போட சம்பந்தப்பட்டது. ஷேப் ஃபார்மேட்டுக்குள்ள இருக்கு பிள்ளைகள். ரைட்? இப்ப இதுக்குள்ள நான் எழுத வேணுமெண்டா என்ன செய்யலாம்? இதுக்குள்ள நான் எழுத வேணும், இதுக்குள்ள நான் எழுத வேணும்னு சொன்னா இந்த இருக்கு டெக்ஸ்ட். அதை கிளிக் பண்ணிட்டு விட்டேன்டா இதுக்குள்ள நான் டைப் பண்ணி கொள்ள முடியும். இதுக்குள்ள நான் டைப் பண்ணி கொள்ள முடியும். சரியா? சரி, இப்ப இந்த பார்டர் எனக்கு இந்த நடுவுக்குள்ள இருக்கிற பார்டர் தெரிய வேணாமண்டா என்ன செய்யணும்? தெரிய வேணாமண்டா என்ன செய்யணும்? நோ அவுட்லைன். ரைட்? இப்ப இதுக்குள்ள மட்டும் இந்த எழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த எழுத்தோட சம்பந்தப்பட்ட கலர் மாத்துறதெல்லாம் இதுல மாத்தலாம். இங்க பாருங்க, இதுலயும் மாத்தலாம், இல்லையாண்டா அங்க போய் மாத்தலாம். கலர்ஸ் மாத்துறது ஹோம்ல போய் மாத்தலாம் நாங்க. சரி, இங்க பாருங்க, இந்த ஹோம்ல போயிட்டு இந்த கலர்ஸையும் மாத்தலாம். ரைட்டா? போல்ட் ஆகணும்டா போல்ட், இட்டாலிக் இட்டாலிக், அண்டர்லைன் அண்டர்லைன். ரைட்? இது ஷேப்போட சம்பந்தப்பட்ட. ரைட்? ஓகே. இன்சர்ட்ல ஷேப்ஸ். அடுத்தது வேற என்ன இருக்கு? வேர்ட் ஆர்ட்ன்னு ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, வேர்ட் ஆர்ட். ரைட்? வேர்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணி இதுல இருக்கிற ஏதாவது ஒரு டிசைனை நான் கொடுக்குறேன். கொடுத்தா பாருங்க, எனக்கு இதுல யோர் டெக்ஸ்ட் ஹியர், நாங்க அடிக்க வேண்டிய டெக்ஸ்ட் இதுல அடிக்கட்டாம்னு சொல்லுது. அப்ப நான் grade 8 ICT. ரைட்? இது எப்படி வந்திருக்கு எனக்கு? நான் செலக்ட் பண்ணி விட்டேன். இந்த எதுக்கு இன்சர்ட்ல இந்த இருக்கு, செலக்ட் பண்ணி விட்ட இந்த லெட்டரோட டிசைனுக்கு வந்திருக்கு. இப்ப நான் வேற இதை மாத்தியும் பார்க்கலாம். இதை அதை எப்படி செய்ய வேணும்? செலக்ட் பண்ணிட்டு செய்ய வேணும். ரைட்? செலக்ட் பண்ணிட்டு செய்ய வேணும். இப்ப எனக்கு இது தேவையில்லை. delete, செலக்ட் பண்ணிட்டு delete. இந்த 4 அம்புக்குறி இந்த கோட்டுல 4 அம்புக்குறியா வரும் வரைக்கும் வச்சிருக்கணும் பிள்ளைகள். அதுக்கு பிறகுதான் நாங்க இத delete பண்றதா இல்லாட்டிக்கு செலக்ட் பண்றதா இதாண்டாலும் செய்யலாம். சரியா? சோ இது எனக்கு தேவையில்லை, இந்த டிசைனும் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இதையும் நான் செலக்ட் பண்ணிட்டு delete பண்ணலாம். திருப்பி போயிட்டு இன்சர்ட்ல வேர்ட் ஆர்ட், இந்த மாதிரி ஒரு டிசைன் எனக்கு வேணும்டா. grade 8 ICT. right? okay, this is word art. okay, வேற என்ன இருக்குன்னு பார்த்தனாங்க? குயிக்கா சொல்லுங்க பாப்போம், வேற என்ன இருக்குன்னு பார்த்தனாங்க? வேற என்ன இருக்கு? விளங்கல? Text boxes. என்னம்மா? எனக்கு கிளியரா விளங்கல, இல்லாட்டி நான் பார்க்கவா? Text என்ன இருக்கு? boxes. ஷேப்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிட்டேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் எது? இந்த ஷேப்ஸ்ல இருந்துச்சு. இங்க இருக்கு, இந்த இருக்கு, ஷேப்ஸ்ல இருந்துச்சு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஷேப்ஸ்ல இருந்தா இருக்கு, ஏன்னு போட்டிருக்கோம். இது டெக்ஸ்ட் பாக்ஸ். இல்லையான்னு சொன்னா வேற எங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு? இந்த இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ். இன்சர்ட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் இதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸ். ரைட்? இது வந்து எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பிள்ளைகள்? இது வந்து எப்படி இருக்குமாண்டா, உங்களோட பேஜுக்கு ஏற்ற மாதிரியான டெக்ஸ்ட் பாக்ஸ். ரைட்? அப்படியான டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு தேவைன்றதை நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம்.
ரைட், இதுலயும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அப்ப இது தேவையில்லையாண்டா இந்த 4 அம்புக்குறி வரும் வரைக்கும் விட்டுட்டு அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு அது செலக்ட் ஆயிடும். அதுக்கு பிறகு நீங்க கீபோர்ட்ல டிலீட்டை கொடுத்து டிலீட் பண்ணலாம். ரைட்டா, இன்சர்ட்ல அப்ப டெக்ஸ்ட் பாக்ஸும் பார்த்துட்டேன். வேற என்ன இருக்கு? Table. டேபிள்ஸ் மிக முக்கியமானது. டேபிள்ஸ் டேபிள்ஸ் அங்க இருக்கு. டேபிள்ஸ் இந்த இருக்கு. டேபிள்ஸ் நீங்க இப்போ என்னது உங்களோட மார்க் ஷீட் அடிக்கிறதா இருக்கலாம், டைம் டேபிள் அடிக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்கு இந்த டேபிள் எங்களுக்கு பயன்படுது. ரைட்டா, ரைட். இப்ப நான் வந்து சும்மா நார்மலா தானே பிள்ளைகள், இப்ப எனக்கு டேபிள் எடுத்தேன் நான். சரியா, எனக்கு இப்ப நார்மலா தான் எடுத்தேன் நான். ரைட், இப்ப நான் டேபிள் எடுக்கலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு என்னது இன்னொரு டேப் வந்து உருவாகிச்சு, பார் வந்து உருவாகிச்சு. கண்டிங்க தான் இந்த டேபிள் டிசைனோட சம்பந்தப்பட்டது. இப்ப எனக்கு பிள்ளைகள் இந்த டேபிள் வேண்டாம். ரைட்டா, இந்த டேபிள் நான் டிலீட் பண்ண வேணும். அப்ப என்ன செய்யலாம்? இங்க பாத்தீங்கன்னா டேபிள் லே அவுட் சொல்லியிருக்கு பிள்ளைகள். சரி, அந்த டேபிள் லே அவுட் தெரியுதா உங்களுக்கு? டேபிள் லே அவுட்ன்றது தெரியுதா உங்களுக்கு? ரைட், இதுல போயிட்டு நான் இங்க கிளிக் பண்றேன். சரி, அந்த 4 அம்புக்குறி வார மாதிரி கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க டிலீட்னு இருக்கு. டிலீட் செல்லா, டிலீட் காலமா, இல்லாட்டி டிலீட் ரோவா, இல்லாட்டி டிலீட் டேபிள் கேக்குது. ஆப்ஷன் 4 இருக்குது. இப்ப எனக்கு என்ன செய்ய வேணும்? இந்த டேபிளே வேண்டாம். அப்ப நான் டிலீட் டேபிள். ரைட், டிலீட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், யாராச்சும் முறை சொல்லுங்க, ஒரு டைம் டேபிள் செய்யறேன்னு சொன்னா எத்தனை காலம் வேணும், எத்தனை ட்ரோ வேணும்? வியானிஷா சொல்லுங்க பாப்பா, எத்தனை காலம் வேணும், எத்தனை ட்ரோ வேணும்? டைம் டேபிள் சும்மா சொல்லுங்க பாப்பா. மண்டே உங்களோட ஸ்கூல் டைம் டேபிளுக்கு எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோஸ் வேணும்? Miss, நான் சொல்லலாமா? 5 column ಮತ್ತು row. எத்தனை ரோ வேணும்? எத்தனை ரோஸ்? 5 column 9 row. 5 நிறையும் 8. 5 நிறையும் 8 காலம் அம்மா. 5 column 8 row. ரோஸும். ஓகே பாப்பா, இப்ப இதுல பாருங்க இப்படி எடுக்கலாமா? எனக்கு இதுல வந்து நீங்க கேட்டது 5 காலமும் 8 ரோஸும். இதுல எனக்கு 6 தான் இருக்கு. எனக்கு இன்னும் 2 8 வேணுமே. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? இப்ப நான் இதுல இருக்கிறத எடுக்கிறேன். சரியா, இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன். இப்ப எத்தனை இருக்கு எனக்கு? 5 ரோஸும், சாரி 5 காலமும், எத்தனை ரோஸும் இருக்கு? 6 ரோஸும் இருக்கு. எனக்கு இப்போ எத்தனை வேணும்? 8 வேணும் பண்ணீங்கன்னா அப்ப என்ன செய்யலாம்னா பாருங்க, இந்த டேபிள் லே அவுட் ஒருத்தர் இருக்கிற டேபிள் லே அவுட் போறேன். போயிட்டு பாருங்க, கர்சரை இங்க விடணும். சரியா, எங்க விடணும்? ஏதாவது ஒரு இடத்துல கடைசி ரோட ஏதாவது ஒரு இடத்துல விடலாம். விட்டுட்டு இதுல பாருங்க, இன்சர்ட் ரோ பிலோ அப்படின்னு சொன்னா என்னவா? கீழே ஒரு ரோ தாங்கன்னு சொல்லி கேட்கறது. இது இன்சர்ட் காலம் லெஃப்ட். ரைட், லெஃப்ட்னு சொன்னா இடது பக்கத்துல. இது இன்சர்ட் காலம் ரைட், வலது பக்கத்துல. சோ இப்ப நான் எனக்கு என்ன தேவை? இப்ப என்ன மாதிரி தேவை சொல்லுங்க கார்த்திகேயன். என்ன மாதிரி தேவை எனக்கு? கீழே வேணுமா, பக்கத்துல வேணுமா, சைட் வலப்பக்கம் வேணுமா, இடப்பக்கம் வேணுமா? கீழே வேணும். கீழே எத்தனை வேணும்? 2. அப்ப நான் இன்சர்ட் ரோ பிலோ 1 போட்டுட்டேன். அடுத்தது 2. இப்ப பாருங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 ரோஸ் இருக்கு எனக்கு. ரைட், 8 ரோஸ். ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் காலத்துல என்ன ஹெடிங் எங்களுக்கு வேணும்? அஸ்னி, Monday. மண்டே. Monday. மண்டே, ரைட். இப்ப இந்த கர்சர் இப்படியே நிக்கும் பிள்ளைகள். இத வந்து அடுத்த காலத்துக்கு மாத்தணும். இங்க கொண்டுறோம்டா என்ன செய்ய வேணும்டா, உங்களோட கீபோர்டுல டேப் கீ ஒன்று இருக்கு. சரியா, அந்த டேப் கீயை நீங்க கிளிக் பண்ணினா அடுத்த காலத்துக்கு கொண்டு போய் விட.
சரியா? அடுத்த காலம் கொண்டு போய் விடும். அப்ப அடுத்தது என்னது? டியூஸ்டே. டியூஸ்டே. அடுத்தது வெனஸ்டே. அடுத்தது தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ரைட். இப்ப உங்களுக்கு டைம் போடுறதுக்கு காலம் இல்லையே, மிஸ் பண்ணிட்டோமே. டைம் ஒரு காலம் தேவையில்லை உங்களுக்கு. வேணுமா வேணாமா சிவானுகா? தேவை. டைம் என்ற காலம் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? ஆ சத்தமா சொல்லுங்களேன். நவீனா, டீச்சர். தேவையா? அப்ப தேவை இது எங்க teacher. வேணும்? இது எந்த இடத்துல வேணும் உங்களுக்கு? மிஸ் பண்ணிட்டோம். ரைட். இப்போ டைம் அண்ட் காலத்தை மிஸ் பண்ணிட்டோம். அது இப்ப எங்க வேணும் உங்களுக்கு? ரைட் சைட் மிஸ். மண்டேக்கு முன்னாடி. இல்லைங்களா? எங்க வேணும்? மண்டேக்கு அல்ல, ரைட் சைட் மிஸ். ரைட்டா டியூஸ்டேக்கு பக்கத்துல வேணுமா? நோ மிஸ், மண்டேக்கு பக்கத்துல. இந்த லெஃப்ட் மண்டேக்கு சைடு அங்கால வலது வேணும், இங்கால வேணும். அப்ப என்ன செய்ய வேணும்? இன்சர்ட் காலம் லெஃப்ட். ஓகேயா? இப்போ எஸ் டீச்சர். ஓகேயா? எஸ் மிஸ். ரைட். அப்ப என்ன இதுல வரும்? டைம். ஓகேயா? இப்ப உங்களுக்கு 8 காலமும் 5 ரோஸும் எடுத்திருந்தோம் ஏற்கனவே. பிறகு டைமை மிஸ் பண்ணிட்டோம்ண்டு இன்சர்ட் காலம், இன்சர்ட் பண்ணினா காலம் பாத்தீங்களா, ரோஸோட சேர்த்து எங்களுக்கு போட்டு. ஓகேயா? திஸ் ஒன் இஸ் we learn the table, right? இந்த டேபிள்ல பிள்ளைகள் நிறைய வேலைகள் செய்யலாம். இந்த டேபிள்ல நீங்க நிறைய வேலை செய்யலாம். என்ன வேலை செய்யலாம்டா, இந்த பாருங்க, டேபிள் லே அவுட்ல போனீங்கன்னு சொன்னா கலர் பண்றது இருக்கு பிள்ளைகள். என்ன கலர் பண்றது? டேபிளே டிசைன், இந்த டேபிள் டிசைன் இருக்கு பிள்ளைகள். இப்ப ஷேட் பண்றதுன்னு சொன்னா, இப்ப நான் நான் எல்லாத்துக்கும் ஷேட் வேணும்னு சொன்னா, கலர் உள்ள எல்லாத்துக்கும் வேணுமெண்டா செலக்ட் பண்ணி போட்டு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம். சரியா? பாத்தீங்களா, கலர் மாறிட்டு. ஆனா எனக்கு இந்த டெக்ஸ்டுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் வேணும்னா நான் இன்சர்ட்ல போறேன், டெக்ஸ்டுக்கு கலர் கொடுக்கணும். அப்ப நான் ஒயிட்டை செலக்ட் பண்றேன். இப்ப எனக்கு எப்படி இருக்கு? டெக்ஸ்ட் எல்லாம் ஒயிட்ல இருக்கு, ஹெடிங் எல்லாம் ஒயிட்ல வந்துட்டு. ஓகேயா? இது பிள்ளைங்க உங்களோட கம்ப்யூட்டர்கள் வீட்டுல இருந்தா செய்து பாருங்க. சரியா? செய்து பார்த்தா தான் ப்ராக்டிஸ் ஆகும், இன்னும் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். என்ன இடத்துல என்ன இருக்குதுன்றது தெரிய வரும். சரியா? ஓகேயா? அடுத்து வேற என்ன இருக்கு பிள்ளைகள்? என்ன பார்க்க வேணும்? வேற என்ன பார்க்க வேணும்? இதுல இருக்கிறது இவ்வளவு தான். இவ்வளவு தானே. ராய். அப்ப நாங்க எங்கட என்னது 3ஆம் பாடத்துக்குரிய இதுக்கு போவோம். எதுக்கு? எங்கட ஒர்க் புக்குக்கு போறோம். சரியா? ஒர்க் புக் எல்லாரும் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒர்க் புக் டேக் யுவர் ஒர்க் புக்ஸ். பிள்ளைகள் வாரம் மாசத்துல இருந்து மிஸ் கிளாஸ் எடுக்க மாட்டேன் பிள்ளைகள். ஸோ யாரும் விரும்பினா எனக்கு ஏர்லியா சொல்லணும். என்ன சொன்னா, மிஸ் வந்து வேற கிளாஸஸ் போட போறேன். இப்ப நீங்க சேர்ந்து வந்தா தான் மிஸ் உங்களுக்கு டைம் ஏதாச்சும் அலோகேட் பண்ணலாம். சரியா? அதனாலதான் ஏர்லியா சொல்லிடுங்க எனக்கு. யாராச்சும் மிஸ்ட கிளாஸ், என்னுடைய கிளாஸ் தான் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்கன்னு சொன்னா நான் தனியா தான் எடுப்பேன் பிள்ளைகள், ஐவிங்கோட எடுக்க மாட்டேன். ஸோ நீங்க வேலைக்கு சொன்னா தான் நானும் பேமெண்ட்டுகளை நான் சரி பார்க்கலாம். சரியா? நீங்க இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டை குறைக்க எடுக்கலாம். சரியா? இல்லைன்னு சொன்னா மிஸ் வந்து வேற கிளாஸஸ்களும் போட இருக்கிற பிள்ளைகள் வேற ஆக்களும் கேட்குறாங்க. அப்ப எனக்கு டைம் இல்லாம இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் வேணுமெண்டா